உன்னை காலையில தனியா பார்க்கணும் தவிச்சிட்டு இருக்கேன். அதான் காலையிலேயே பார்த்து பர்த்டே விஷ் பண்ணிட்டீங்களே. விஷ் பண்ணிட்ட போறமா பிரசன்டேஷன் கொடுக்கணுமா? பிரசன்டேஷனா? ஆமா, உனக்கு பிடிச்ச கலர்ல ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ இதெல்லாம் எதுக்கு முரளி? உனக்காக தான். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. थैंक यू முரளி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் மேட்னி ஷோக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ சினிமாக்கா? நான் வர மாட்டேன்பா. எங்க அண்ணன் பார்த்தா கொன்னுடுவான். என்ன அண்ணா அப்பா நீட்டு? அவங்க ரெண்டு பேரும் கேட்டா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இத பார், இன்னைக்கு உன் பிறந்த நாள், ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு வருவோம். யாராவது பார்த்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு முரளி. நான் சொல்றேன்ல. சரி வரேன். என்ன படம்? காதல் படுத்தும் பாடு. இந்த படம் பார்த்து தானே தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். நானும் அதே கேள்வியை தான்டா கேட்க நினைச்சேன். சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்றதை விட எங்கேயாவது ஹோட்டல்ல ரூமை போட்டு ஜாலியா இருக்க வேண்டியது தானே? பார், நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கல. உங்க வேலையை பார்த்து போறீங்களா? எங்கடா போறது? ஒண்ணு பண்ணுவோம், 2 பேரும் தியேட்டருக்கு போவோம். நீங்க ஸ்கிரீன்ல படத்தை பாருங்க, நாங்க உங்களை பாக்குறோம். தம்பி, நாம ரெண்டு பேர் சந்திச்சு ஒரு வாரம் கூட ஆகல, தழும்பு மாறத்துக்குள்ள தப்பு பண்ண பாக்குறீங்களே. ச்சே, வாங்க முரளி, கண்டவன் கூட நான் பேசிக்கிட்டேன். இத பாருடா, நாங்க ரெண்டு பேரும் தேட தான் போறோம். தைரியம் தாங்க, வா சந்திப்போம். அடிக்கிறத தவிர மிச்சம் எல்லாம் பண்ணுங்க.